ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டாச்சு. ஸோ இம்பார்ட்டன்ங்கிறத விட அதை படித்தா மட்டும் போதுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை மட்டும் படித்தா போதும். என்ன எக்ஸ்ட்ராவாக அந்த 1 மார்க் வந்து 14 1 மார்க் புக் பேக் மட்டுமே நம்பி போக முடியாது. ஏன்னா புக்கின் வந்து நமக்கு 4 5 கண்டிப்பாக 6க்கு மேலே கூட கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 14 மார்க் எப்படி அடிக்கலாங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படித்து வைங்க, எல்லாம் முடிச்சிருங்க, சரிங்களா? ஸோ பெருசாக ஒரு பிளான்ல 6 இயல் தானே, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்குள்ளே மத்தியானத்துக்குள்ளே முடிச்சிருங்க, சரிங்களா? ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. இப்போது மினி மெட்டீரியல் நிறைய பேர் கேட்டிங்க. இப்போ கவர்மெண்ட் அஃபீஷியல் மினி மெட்டீரியல் இருக்கா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் எடுத்த ஒரு மினி மெட்டீரியல் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதை ஸ்டூடெண்ட் தான் எனக்கு அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு நன்றி. கண்டிப்பாக அது வந்து இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கைடில் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிங்க, தப்பே கிடையாது. இதில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா 1 மார்க் புக் பேக்கோடது ஓகே, புக்கில் பார்த்தாலும் சரி, இதில் நீங்கள் லைனாக ஆன்சரோட கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பயிற்சியும், அதுக்கப்புறம் திணைத்துறையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினாவோட கீ பாயிண்ட்ஸும், சிறுவினாவோட கீ பாயிண்ட்ஸும், குருவினாவோட கீ பாயிண்ட்ஸும், இந்த சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பார்க்குறக்காக தான் நான் போட்டேன். அப்போ டாப்பர்ஸ்க்கு வந்து படிச்சிருவான், கைட்லேயோ புக்லேயோ படிச்சிருவான். ரொம்ப வீக்காக இருக்கிறவன் இதில் படிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ ஆவரேஜாக இருக்கிறவனும் படிச்சுக்கோ. இல்லை சார் நான் கைட்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மாறி மாறி படித்தா குழப்பிடும்ல. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, இதில் இருக்கிறது வந்து நீ வந்து ஒரு டீட்டெயில் படிக்கிறேன்னா கம்பேர் பண்ணிக்கோ. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது, அவ்வளோதான். மித்தபடி எதுவும் இல்லை. சிறுவினாலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். நான் வந்து செக் பண்ணிட்டேன். எல்லாமே ஆன்சர் கீயில், அஃபிஷியல் ஆன்சர் கீயில் என்ன கொடுக்குறாங்களோ கவர்மெண்ட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு திணைத்துறை எப்படி எழுதலாம், ஒரு அணி எப்படி எழுதலாம், ஒரு நயம்பாராடுதல் எப்படி எழுதலாம், எல்லாமே தெளிவாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து நல்லா இருக்குங்கிறனால தான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். சரி, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு லைனாக பார்த்துருவோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் என்னென்னா, மினி மெட்டீரியல் மட்டும் கொடுக்குறக்கு நான் வரல. புணர்ச்சி விதி, பகுப்புதொரு பிரகடனம். நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. சொல்லிக் கொடுக்க வந்தனான்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தாச்சு. அந்த வீடியோவே இருக்குது. நீங்கள் வேணால் புணர்ச்சி பகுப்புதொரு பிரகடனம் சொல்லிட்டு விவேக் மேக்ஸிமம் அடிக்கும் வரும். இப்போ அது வேண்டாம். நீங்கள் அதுலேயே இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னு சொன்னல, அது இதிலே சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப்லேயே இருக்குது. இந்த பிடிஎஃப்ல இருக்கிறது போக அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இம்பார்ட்டண்ட்டுக்கே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அப்போ நான் சொல்கிறது கவனிக்கணும். நீ பிடிஎஃப் கிளிக் பண்ணிட்டு போனால் ஒன்றும் புரியாது, சரியா? ஒரு 7 8 சொல்லுவேன். அதை நீ பார்த்துட்டு போனேன்னா கன்ஃபார்மாக வந்துடும். ரூல்ஸ் தெரியுதோ இல்லையோ, அதை பார்த்துட்டு போனால் கன்ஃபார்மாக 4 மார்க் அடிச்சிடலாம். புணர்ச்சி பகுப்புதொரு பிரகடனம் பயிற்சியில் லைனாக கொடுத்துருக்குறாங்க சூப்பராக. ஸோ கைடில் கொடுத்துருக்க மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் மற்ற விஷயங்களாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இயல் 1ல் கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இயல் 1லேருந்து இயல் 6 வரைக்கும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கலைச்சொற்களே 1 மார்க்கில் கேட்பாங்க தெரியுங்களா? புக்கின் 1 மார்க்குன்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அந்த புக்கின் 1 மார்க்குங்கிற பேரில் கலைச்சொற்களே எடுத்து 1 மார்க்கில் ஒன்று கேட்பான். ஸோ அந்த கலைச்சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுங்க. 2 மார்க்கில் எழுதிடுவீங்க. ஆனால் 1 மார்க்கு கேட்குறாங்க. ஸோ தெளிவாக இருங்க. இலக்கண குறிப்பும் 1 மார்க்கில் கேட்பான். இந்த 14 1 மார்க்கில் புக்கின்னு சொல்கிறோம்ல, இலக்கண குறிப்பு கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இலக்கண குறிப்பு இவ்வளோ இருக்கா, 6 இயல் இருக்கா, என்னென்னாவது பார்த்துட்டு போ. கண்டிப்பாக வந்து என்னென்னு பாருங்கள். இவ்வளோ தான் இருக்குது, நம்ம படிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் சொல்ல வந்தது என்னென்னு பாருங்கள். ஒரு குருவினால் எவ்வளோ பாயிண்ட் எழுதலாம்னா ஒரு 2லேருந்து 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வரைக்கும் எழுதலாம். மார்க் போட்டுருவாங்க. ஆன்சர் கீழே என்ன இருக்கோ அதே தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் குருவினா வந்து எதில் படித்தா என்ன, நல்லா தான் படிப்பீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கீழே இருக்கிற மாதிரி வேணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பாருங்கள். அப்புறம் இலக்கண தேர்ச்சிக்குள்ள கொஸ்டின் ஆன்சர் இருக்குமா, அதுவுமே நமக்கு என்ன கேட்குறான், இலக்கண கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்குறான். அதாவது அந்த பயிற்சி 7x2 14 செக்ஷனில் கேட்குறான். ஸோ அதுவுமே இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. புக் பேக்கில் இருக்கிறதான் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ப்ளஸ் புக் பேக்கில் இருக்க குருவினாவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அதனால் இயல் வயசில் எல்லாமே இருக்குது. இம்பார்ட்டன்ட் மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம போட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கா உங்கள் கையில், பிடிஎஃப் வச்சுக்கோங்க. அதில் நான் என்ன போட்டிருக்கணும் அந்த கொஷின்ஸ் மட்டும் இதில் எடுத்து படித்தா போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் போட்டோமோ அது மட்டும் படித்தா போதும். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், ஓகேவா? ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டாச்சுல்ல. ஸோ இதெல்லாம் பாருங்கள். 3 பாயிண்ட் நச்சுன்னு இருக்குது. சில மினி மெட்டீரியலில் 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கான். ஸோ சில டைம் மார்க் போடாமல் போயிட்டாங்கன்னா ஸோ இதில் நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள், திருக்குறள் 2 மார்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரி, குருவினா முடிஞ்சுது. அடுத்து நம்ம சிறுவினா எவ்வளோ லைன் எழுதலாம் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்தனால அதை பற்றி பேச வேண்டாம். பாருங்கள், 4 மதிப்பெண் வினா, மயிலி சீனி வெங்கடசாமி, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். 4 பாயிண்ட் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் எழுதுனா 4 மார்க், அவ்வளோதான். அவங்க எதிர்பார்க்குறது அவ்வளோதான்.
செம்பருதி மலைமேட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பாருங்கள் 4 பாயிண்ட். எங்குள்ள நீர் கொஸ்டின் பாருங்கள், இடம் பொருள் விளக்கம். அவங்களுக்கு இதுதான் தேவை, என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துறாங்க. கையில் வள வள குலகுலான்னு எழுதிருப்பான், அதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம். ஸோ என்ன தேவையோ அதை கொடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தோமோ அதை மட்டும் இதில் கோத்ரூ பண்ணுங்க. பாருங்கள், சென்னையில் அறிவின் நகரம் என்பது சான்றுடன் விளக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் 4 மதிப்பெண் வினா வந்து இதில் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயல் 6 முடி கொடுத்துட்டாங்களா. அடுத்து நான் இப்போ என்ன சொன்னேன், உறுப்பிலக்கணமும் அந்த புணர்ச்சியும் தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்படியே நீங்கள் நோட் பண்ணிட்டு வரீங்களா. பிடிஎஃப் இல்லை உங்ககிட்ட, பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் சும்மா அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. உயர்ந்தோர் இம்பார்ட்டன்ட், விலங்கி இம்பார்ட்டன்ட், சாய்ப்பான் இம்பார்ட்டன்ட், வந்து இம்பார்ட்டன்ட், விம்முகின்ற இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 ஃபஸ்ட் 5, 6வது வேண்டாம். அடுத்து இருந்தாய், இதுவும் பார்த்துக்கோ. சாரி, கலங்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தந்தனன் இம்பார்ட்டன்ட், பொழிந்தான் இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இயல் 3ல் 2 தான் இருக்குது. அடுத்து தொழுத்தனர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 4ல் இம்பார்ட்டன்ட். நினைக்கின்ற, கண்டான் இம்பார்ட்டன்ட், அமர்ந்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் 5மே இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்கிறது, ஓகேவா. அடுத்து வந்து இயல் 6ல் வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பகைத்த, இல்லைனா ஆமாம் பகைத்த, அதுக்கப்புறம் பழித்தனர், அது மட்டும் போதும். இது 2 வேணாம். பகைத்த, இடிந்து மட்டும் போதும், ஓகேவா. வேறு எது வேண்டாம். புணர்ச்சியில் பாருங்கள், நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அங்கவற்றுள் கண்டிப்பாக வரும். செம்பருதி, வானமெல்லாம், அப்புறம் அடுத்து என்னது, செந்தமிழே, அதில் வெங்கதிர். நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். புதுப்பெயல் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இனநிறைன்னு ஒன்று இருக்குது புக் பேக்கில், இனநிறை அது இதில் இல்லை, புக் பேக் கொஸ்டின் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னது, அருங்கானம் ரிப்பீட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருந்தேர், அதுவும் இம்பார்ட்டன்ட். தலைக்கோள் இம்பார்ட்டன்ட். அடுத்து பூம்பாவாய், இது வந்து ரிப்பீட்டடு. அடுத்து இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். முன்னுடை, அதுவும் பார்த்துக்கோ. ஏழையன, அதையும் பார்த்துக்கோ. ஸோ அவ்வளோதான் பாருங்கள். ஸோ மொத்தமாகவே இதில் வந்து நமக்கு ஒரு 10 கூட இருக்கும், 10 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 2 நாள் டைம் இருக்குது, அசால்ட்டாகவே நீங்கள் இது படிச்சிடலாம். ஏன்னா இது நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக பயிற்சியில் ட்விஸ்ட்டு பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எளிமையாக எழுதிடலாம். அதுதான் சொன்னேன். அடுத்தது பயிற்சி தமிழாக்கம் தருக. நான் அந்த 4 மார்க் கொஸ்டின் தமிழாக்கம் தருக இவ்வளோ தான் இருக்குது, இதை பார்த்துட்டு போயிருங்க. இதுலேருந்து 4 மார்க் வரலாம். அடுத்த ஊமை தொடர்களை சொற்றொடராக மாற்றுக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்கள் பெயர், இதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. மயங்கொலை சொற்கள் கன்ஃபார்மாக ஒன்று வந்துடும், ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க. அதாவது தமிழே தெரியாதவங்க கூட ஈஸியாக எழுதிடலாங்கிற மாதிரி தான் சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த மெட்டீரியல் நான் படிக்க சொன்னேன். அடுத்த கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு ஒரே தொடர் அமைக்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி பாருங்கள். 4 தான் இருக்குது, 4 படிக்க மாட்டிங்களா, 5 6 இருக்கா, சரி ஓகே. பிரித்து சேர்த்து எழுது, முன், தானே, கொண்டு, விட்டான், 4 தான் இருக்குது, 4ல் ஏதோ ஒன்று வந்துடும். வள்ளினிமைகளை இட்டும் நீக்கி விழுது, இதெல்லாம் பார்த்தா போதும், ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஆன்சர். அடுத்து வந்து பொருத்தமான வேற்றுமை உறுப்புகளை சேர்த்து முறையான தொடர்கள் ஆக்குக, இதுவுமே படிச்சிடணும். அடுத்து தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக, மரபு பிழை, பிழைகள் நீக்கி, 2ல் ஏதோ ஒன்று கேட்கலாம். அடுத்தது சொல்லை பிரித்து சேர்த்து எழுதுக, தாமரை, பலகை, கோவில், முன்னாடி ஒன்று இருந்துச்சு அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். வெங்காயம், தலைமை. அடுத்தது அடைப்புக்குள்ளே இருக்கிறது, இதுக்கு ஏற்றவாறு எழுதணும். ஸோ ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக, களம் களம். ஸோ இது கேட்பாங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கன்ஃபார்ம் ஒன்று வந்துடும். அடுத்து மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக, லாஸ்ட் 7. ஓகே. தேவையான நேரங்களை நிறுத்தற்குறி 2 மார்க்கும் கேட்கலாம், 4 மார்க்கில் கூட கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து அணி வந்து என்னெல்லாம் அணி நான் சொல்லிட்டேன், ஏகதேச உருவணி, பொருள் வேற்றுமை அணி, அதுக்கப்புறம் நிரல் நெறி அணி. இது 3 படித்தா எழுதிடலாம். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன், ஊமை தொழில் அணி, அதுக்கப்புறம் ஊமை அணி, இதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இது வந்து டாப்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா. சார் 3 படித்தா போதுன்னு சொன்னீங்க, 4-5 சொல்கிறீங்க அப்படின்னா இது பப்ளிக் எக்ஸாம், ஆஃப் ஏலையும் கோட்டையிலையும் கிடைக்கும், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தானே ஆகணும். இப்போ எப்படி எழுதலாம், ஒரு அணி வந்து எப்படி எழுதுனா 4 மார்க் கிடைக்குன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து முக்கி நீங்கள் வந்து கைடில் பெருசாக கொடுத்துருப்பான், இல்லை ஏதாவது மெட்டீரியல் பெருசாக கொடுத்துருப்போம். இந்த மெட்டீரியல் பாருங்களேன், அணி விளக்கம், இதுக்கு 2 மார்க்கு. நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கோ நாளைக்கோ உங்கள் ஆன்சருக்கு வந்து போட போகிறேன், அதை நான் தெளிவாக சொல்கிறேன், உனக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். இதில் வந்து 2 மார்க். சான்றுக்கு 1 மார்க்கு, அந்த ஓங்களுடைய வந்து உயர்ந்தோர் அந்த இந்த தண்டி அலங்காரம் பாடல் தான் சான்று. ஸோ ஈஸி. பொருத்தம், ஒற்றுமை வேற்றுமை, இந்த பொருத்தம், இதுக்கு 1 மார்க். அப்போ 4 மார்க், அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த நிரல் நிறை அணி, அதே மாதிரி அணி விளக்கம், சான்று, பொருத்தம். அடுத்து ஏகதேச உருவ அணி, அதே மாதிரி, அவ்வளோதான், முடிஞ்சு. ஊமை தொழில் அணியும் ஈஸியாக தான் இருக்குது, ஊமை அணி ஈஸியாக தான் இருக்குது. சார் கண்டிப்பாக நீங்கள் 5 அணி படிக்கலாம் தாராளமாக. அடுத்து திணைத்துறை,
திணைத்துறை நிறைய பேர் விட்டுறீங்க. ஆனால் அது எழுதுனா ஈஸியாக 4 மார்க் கிடைக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன், இப்போது நீங்கள் யானைக்கும் அடிச்சிருக்கும் அந்த பழமொழியை வந்து கதை மாதிரி எழுதுறீங்கள, அது எழுதிடாதீங்க. அது எழுதுனா உங்களுக்கு 3 மார்க் தான் போடுவான். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க ஒன்று கதை எழுதும்போது. இன்னொன்று அது கதை எழுதுனா 2 மார்க்காவது போட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 95 above 98 எடுக்கணும், 100 out of 100 எடுக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் 4 மார்க்கு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன கேட்டால் திணைத்துறை, அணி, அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக, இந்த மாதிரி ஈஸியாக 4 மார்க் கிடைக்கிறத எழுதுங்க. நான் சொல்கிறேன், அப்படியே வாங்க. வாகை திணை, வாகை திணை கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு. திணை விளக்கம் 2 மார்க் கொடுத்துருவாங்க. சான்றுக்கு 1 மார்க், பொருத்தமுக்கு 1 மார்க். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கீம். அடுத்த பொதுவியல் திணை ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் பேக்கு. அடுத்த பொருண்மொழி காஞ்சி துறை, துறையில் ஒன்று பரிசில் துறைன்னு ஒன்று இருக்குது, இதில் இல்லை. பரிசில் துறைக்கு வேணால் நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து அந்த ஏதோ ஒரு பிடிஎஃப் நானே கைப்பட எழுதி உங்களுக்கு தரேன். பரிசில் துறையும் பார்த்துக்கோங்க. 4 திணைத்துறை 4 விஷயம் இருக்குது, பார்த்துருங்க. அடுத்த பாடான் திணை பார்க்கணுமா நிறைய பேர் கேட்டிங்க. பாடான் திணை முடிஞ்சால் பார்த்தப்போ அது வந்து இப்போ இல்லை, நமக்கு பழைய சிலபஸில் இருந்தது. பாடான் திணை வந்து போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க. முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா இந்த 4 மட்டும் பாருங்கள். அடுத்தது நயம் பாராடுதல் எழுதினாலும் 4 மார்க் கிடச்சிரும். ஏன்னா நயம் பாராடுதலில் மைய கருத்துக்கு 1 மார்க் தராங்க. எதுகை, மோனை, இயல்பு, ஏதோ ஒரு 3 நயம் எழுதுனா 3 மார்க். இதுதான் கீ ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மைய கருத்து என்ன எழுதுவேன் பாருங்கள். ஒரு பாடல் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஸோ பொருள் நிறைந்த இலக்கியங்களை படைத்து கொண்டு புதுப்பொலிவுடன் நிகழ்கின்ற தமிழ் பெருமகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இதுதான் மைய கருத்தா சார், இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஆன்சர் கீழே இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மைய கருத்து கண்டிப்பாக 6 இயலுக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு போங்க. ஆனால் நயம் தெரிஞ்சிருக்கணும். எதுகை, மோனை, இயல்பு, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு 3 நயம் எழுதுங்க. சுவை வந்து எல்லாத்துலேயுமே எழுதுனா நல்லாயிருக்கும். என்ன சுவை அப்படிங்கிறது எழுதுங்க, அவ்வளோதான். பாருங்கள், அணி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கூட எழுதியிருக்காங்க பாரு, அணியை பற்றி. இப்படியெல்லாம் எழுதுனா தான் 4 மார்க் போடுறதுக்கு மனசு வரும். இல்லைனா 3, 3.5. ஸோ அதனால் இப்படி எழுதுனா 4 மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். இல்லையா, முடியலையா, லாஸ்ட்டில் மைய கருத்து 3 நயத்தை வந்து சும்மா எழுதிட்டு வா, வேறு என்ன பண்ணுறது, முடியலனா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 6 இயலோடு தான் கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்து எழுது. இதில் தான் மார்க்கே போகுது. பழமொழி விளக்கம் 2 மார்க்கு, வாழ்க்கை நிகழ்வு 1 மார்க்கு, நீதிக்கு 1 மார்க்கு. ஆனால் போன வருஷம் பப்ளிக் ஆன்சர் கீழே பார்த்தேன், அப்படியே மாற்றிட்டாங்க. பழமொழி விளக்கத்துக்கு 1 மார்க்கு, வாழ்க்கை நிகழ்வுக்கு 2 மார்க்கு, அதுக்கப்புறம் இதுக்கு 2 மார்க், இதுக்கு 2 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து ஒரு கதை எழுதுகிற, அந்த கதை ரிலேட்டடாக எழுதுறியோ இல்லையோ அவங்க 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அதுவும் போயிடும். ஸோ அதனால் தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது அட்டன் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். முடிஞ்சால் பாருங்கள். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கதை எழுதுறதுக்கு சும்மா பார்த்துட்டு போ, அவ்வளோதான். என்ன கேட்டால் நயம், திணைத்துறை, அணி, தமிழாக்கம் தருக, இது பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று இருக்குது பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இது கேட்டாங்கன்னா லக்கு தானே, இது கேட்க மாட்டாங்க, பட் கேட்ட லக்கு தான். இந்த ஃப்ளோ சார்ட் கேட்டுட்டு நமக்கு என்ன பண்ணுவோம்னா பேராகிராஃபாக எழுதணும். இந்த மாதிரி எழுதுனா போதும், உங்களுக்கு 4 மார்க் கிடச்சிரும். அதில் இருக்கிறத எழுத போகிற, வேறு எதுவும் பெருசாக எழுத போகிறதில்ல, மனப்பாடம்லாம் பண்ண போகிறதில்ல. இதில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இதில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. 8 தொகையில் 3 வகைப்படும். அதில் அகம், புறம், அகமும் புறம், அகத்தில் 5 வகைப்படும். அந்த மாதிரி பேராகிராஃபாக எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்தது கீழ்காணும் பத்தியை படித்து 5 வினாக்கள். இது போன வருஷமே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. இதெல்லாம் கேட்டால் லக்கு, காம்ப்ரிகென்ஷன் மாதிரி அதிலே ஆன்சர் இருக்கும், எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, 4 மார்க் கேள்வி பார்த்தாச்சு. 4 × 3 12. 6 மார்க் மதிப்பெண்ணுக்கு எப்படி எழுதுனா 6 மார்க் போடுவாங்க. 6 மார்க் மதிப்பெண்ணுக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொன்னேன், ரீகால் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு திருக்குறள் டீட்டெயில், செய்நன்றியர்கள், சினம், அதுக்கப்புறம் திருக்குறள் வாழ்வியல், அறிவுடைமை. ஸோ இந்த 4மே நீங்கள் படித்தாதான் ஒரு திருக்குறள் டீட்டெயில் வந்து எழுத முடியும். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா செய்யுள்ள நான் சொல்லிடுறேன் பாருங்கள். பண்பின் படிமங்க ராமன், அதை நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நமக்கு சிலப்பதிகாரம் அரங்கின் அமைப்பு ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட் இயலோடது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டீட்டெயில் எழுதிடலாம். உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா மயிலிச்சீனி வெங்கடசாமி, இந்த ஃபஸ்ட்டு 3 இயலில் இருக்கும் பாருங்கள். குடும்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியந்து பார்த்த நகரம், இதெல்லாம் பார்த்திங்கனாலே எழுதிடலாம். எக்ஸ்ட்ராவாக நிர்வாக வேளாண்மை பார்த்திங்கன்னா நல்லது. அதுக்கப்புறம் துணைப்பாடம் வந்து நம்ம சொல்லியாச்சு இல்லையா, ஏகப்பட்ட துணைப்பாடம் இருக்குது. அதில் மகாநடிகர் இம்பார்ட்டண்ட்டு, உரிமை தாகம் இம்பார்ட்டண்ட்டு, ஃபஸ்ட் இயரில் இம்பார்ட்டண்ட்டு, பாரதியின் கடிதம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 இயலுமே ஈஸி தான், படிக்கிற பொறுப்புணர்ச்சின்ட்டு ஈஸி தான். ஃபஸ்ட்டு 3 இயலில் நீங்கள் துணைப்பாடம் படித்தாலே அதுவே நீங்கள் ஆப்ஷனில் வந்துடும். இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மகாநடிகரை பார்க்குறது நல்லது. கோடைமலை கதை ஈஸியாகவே நம்ம வந்து சும்மாவே கதை மாதிரி படிச்சுட்டு போய்க்கலாம். ஸோ அதனால் இப்போ என்னென்னா, ஒரு 6 மார்க் அடிக்கணும், என்ன பண்ணணும், குறிப்பு சட்டம் போடணும். நீங்கள் இங்கே வந்து 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் 15 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இப்போ 15 பாயிண்ட் நீ பாயிண்ட்டாக எழுதுனா என்னென்ன முக்கிய எழுதுனா 4 மார்க் தான் போடுவான். நீ என்ன பண்ணுவோன்னா குறிப்பு சட்டம் போடு. இந்த பாயிண்ட்ஸை படிச்சுட்டு ஒரு 4 பாயிண்ட்டாக பிரிச்சுரு.
குறிப்பு சட்டத்தில் முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும். முன்னுரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதாவது அந்த ஆசிரியர் குறிப்பு இருக்கும். இப்போ ஆசிரியர்னால் அந்த அந்த கதையில் யார் மெயினோ அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த முன்னுரையில். அது ஒரு 2 லைன் எழுதிட்டு அப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 2 லைன் எழுதுனீங்கன்னா போதும். 2 லைன் ஒரு 3 லைன் எழுதுனீங்கன்னா போதும். இது அதை தான் இங்கே பாயிண்ட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. எழுதிட்டு முடிவுரை வரைக்கும் எழுதுங்க. சும்மா நீங்கள் குறிப்பு சட்டம் போட்டு பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா 4 மார்க் கேரண்டி. 6 மார்க் வரணும். எழுத்து பிழை இருக்கக்கூடாது, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும், அண்ட் பக்காவாக 2.5 பக்கம் இருக்கணும். இல்லையா 4 மார்க் உறுதி. இது இப்படி தான் மார்க் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? எழுத்து பிழை இருந்தாலும் உங்களுக்கு மார்க் வரும், பயப்படாதீங்க. அடுத்தது அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் ஹெட்டிங் போட்டு தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கதை மாதிரி எழுதலாமான்னு கேட்டிங்க. துணைப்பாடம் வந்து கதை மாதிரி எழுதலாமா, கதை ஓட்டிக்கலாமான்னு கேட்டிங்க. ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்க, கதையில் வர கேரக்டர்ஸை ஞாபகம் வச்சுக்க, கதையை ஞாபகம் வச்சுக்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சர் கீழே நீங்கள் ஓனாகவே எழுதலாம், கதையை நீங்கள் ஓனாகவே எழுதலான்ட்டு அதிலே குறிப்பிட்டிருக்காங்க. 6 மார்க் நாங்கள் தருவோன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கதை ஓனாக எழுதுங்கிற பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி தேவையில்லாத எழுதி மாட்டிக்காத. ஆனால் கதையை ஓனாக எழுதலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் எழுதலாம். 6 மார்க் அதுக்கு தராங்க. ஸோ எனிவே நான் வந்து பேப்பர் ரெப்ரசன்டேஷன் இன்றைக்கி சாயங்காலம் வீடியோ போடுவேன். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எப்படி வந்து ஒரு 95 to 100 எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா தமிழ் மாதிரி சப்ஜெக்டில் சென்டம் போடுறது கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை ட்ரை பண்ணால் தான் நமக்கு கிட்ட போக முடியும். அதனால் அது உங்களுக்கு நான் வீடியோவாக வரும். ஸோ மனனம் என்ன படிக்கிறதுன்னு கேட்டிங்க. மனனம். ஸோ மனனம் பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஏதாவது மாற்றி சொல்லி அது வராமல் போய் வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் மனனத்துலலாம் வந்து மேக்ஸ் மாதிரியோ ஃபிசிக்ஸ் மாதிரியோ கெமிஸ்ட்ரி மாதிரியோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட முடியாது. ஸோ மனனம் வந்து நீங்கள் எவ்வளோ மனனம் படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள், அது ரிவிஷன் பண்ணுங்கள். இன்றைக்கோ நாளைக்கோ நாளானைக்கோ டைம் இருக்குல்ல, ஒரு 2 மனனம் படிச்சுக்கோ. சாயங்கால நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து இன்றைக்கி 2 மனனம் படித்தா நாளைக்கு 2 மனனம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 2, அந்த மாதிரி படிச்சுன்னா முடிஞ்சிடும்ல. வேறு என்ன பண்ணுறது? மனனுக்கு 4 மார்க் முக்கியம் இல்லையா? திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படித்து தான் ஆகணும். அது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் எவனாலும் சொன்னானே நம்பாதீங்க, இதான் உண்மை. ஸோ எனிவே வீடியோ வேணும்னு கேட்டிங்க, நான் போட்டுவிட்டேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புணர்ச்சி பகுபத உறுப்பிலக்கணம் இம்பார்ட்டன்ட் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க, கன்ஃபார்மாக அதில் 4 மார்க் அடிச்சிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.